இன்றைய வார்த்தைக்காக 1 யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வார்த்தையை நாம் வாசிப்போம். Let us read 1 John chapter 2 verse 17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். The world and its desires pass away, but the man who does the will of God lives forever. வேதம் சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். The scripture says the world and its desires pass away, but the man who does the will of God lives forever. தேவனுடைய சித்தம் செய்கிறவன் நிலைத்திருப்பான். The man who does the will of God will remain forever. உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும் காலம் வரும். There will be a time that the desire of the world and its desires will pass away. நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நிலைத்திருக்கத்தக்கதாக எண்ணுகிறவர்கள்? How many of us are desiring to do things according to the will of God? நம்முடைய மனவிருப்பங்களை அநேக தடவை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். We are fulfilling our own deeds. நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். We are trying to fulfill the thoughts of our relatives and neighbors. ஆனால் என்றைக்காவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள் கடந்து வந்திருக்கிறதா? Have we ever had the thought of fulfilling the will of God? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், அப்படியானால் அவன் மரிப்பதில்லை. But the scripture says the one who does the will of God will remain forever and he will not die. மரணம் அவனை மேய்ந்து கொள்வதில்லை. The death will not empower over him. மரணத்தின் கூர் அவனை பாதாளத்திற்கு கொண்டு போவதில்லை. The sharpness of the death will not take him into the pit of. அவன் மரணத்தை ஜெயிப்பான். He will empower over death. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிறந்தவர்கள் எல்லாரும் மரிப்பார்கள் அல்லவா? You may thought everyone who born will die. அப்படியானால் எப்படி தேவனுக்குள் நிலைத்திருப்பவன் மரணத்தை ஜெயிப்பான்? Then therefore how the one who remains in God will win over the death? மரணம் என்ன என்பதை அறிந்தால் உனக்கு புரியும் மரணத்தை ஜெயிப்பது. You will know if you understand what is death. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. இன்னொரு மரணம் யாவுக்குள் கடந்து போவது மரணம். Another death is there to going into Yah. பரிசுத்தவான்களின் மரணம் யாவுக்குள் இருக்கிறது. The death of the holy people is there in Yah. ஆனால் பாவிகளின் மரணம் பாவத்தில் இருக்கிறது. But the death of sinner is there in sin. இதற்குத்தான் தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தம் செய்கிறவனாக நீங்களும் நானும் மாற வேண்டும். Therefore God says you must do the will of God according to his will. தேவனுடைய சித்தம் என்றால் வேதம் முதலில் சொல்கிறது யாவுடைய சித்தம். Scripture says what is the will of God? It is the will of Yah. யாவில் நிலைத்திருப்பது. It is about remaining in Yah. அது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. That is his will. இன்றைக்கு எத்தனை பேர் யாவாகிய தேவனில் நிலைத்திருக்கிறோம்? How many of you are remaining in Yah the God? ஒரு மனைவியானவள் புருஷனுடைய சித்தத்தில் நிலைத்திருக்கிறாள். Your wife is remaining in the will of his husband. பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய சித்தத்தில் நிலைத்திருக்கிறார்கள். The children are remaining in the will of their parents. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனில் நிலைத்திருப்பதில்லை. But the people of God who are claiming as the people of God are not remaining in the will of God. யோவான் சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் 6 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, when we read the Gospel of John chapter 15 verses 4 to 6, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். Remain in me and I will remain in you. No branch can bear fruit by itself. It must remain in the vine. Neither can you bear fruit unless you remain in me. I am the vine, you are the branches. If a man remain in me and I in him, he will bear much fruit. Apart from me, you can do nothing. If anyone does not remain in me, he is like a branch that is thrown away and withers.
such branches are picked up, thrown into the fire and burnt. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி யாவாகிய யாசுவா சொல்லுகிறார். In this particular verse we have just read, Yah the God is telling that you should remain in me. என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். Remain in me and I will remain in you then. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க முடியாது. You cannot bear fruit if you are not remaining in me. நாம் எத்தனை பேர் தேவனுக்குள் இருக்கிறோமோ அத்தனை பேர் கனி கொடுக்க முடியும். How, as long as we are remaining in God, we can give fruit. நாம் தேவனுக்குள் இல்லை என்று சொன்னால் கனி கொடுக்க முடியாது. We cannot bear fruit if we are not remain in God. உண்மை சொல்லுகிறேன், நீங்கள் யாவாகிய தேவனுக்குள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிற காரியம் கூட நடக்காது. I am truly telling, if you are not remaining in Yah the God, whatever you wish will not happen to you. முக்கியமாக இந்த உலகம் சொல்லும் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்லும். Especially this world says every marriages are already decided in heaven. இன்றைக்கு अनेक திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள். A lot of people are awaiting for their marriage, வேலைக்காக காத்திருக்கிறார்கள், awaiting for their jobs, பட்டம் பதவிக்காக காத்திருக்கிறார்கள். awaiting for their degrees, ஆனால் கிடைக்கவில்லை. but they have not attained it. காரணம் என்ன? What is the reason? அவர்கள் யாவாகிய தேவனுக்குள் யாசுவாவுக்குள் நிலைத்திருக்கவில்லை. Because they are not remaining in the Yah the God Yahshua. தானாய் கனி கொடுக்க முடியாது. They cannot bear fruit by themselves. இது வேதம். This is scripture. ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாரும் தானாகத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம். But we are running as per our wishes. எல்லாரும் நினைக்கிறது என்ன? என்னால் முடியும். Everyone thought that they can do that. முடியாது உன்னால. You cannot do that. உன் சுய புத்தியில உன்னால முடியவே முடியாது. You cannot do by your own thoughts. உன்னுடைய சுய முயற்சியில உன்னால முடியவே முடியாது. You cannot do that by your own tryings. ஏன்னா கட்டுமரத்துல மீன் பிடித்துக் கொண்டிருந்த சில சீசர்களை நான் அறிவேன். I have known some people who were fishing in their boats. அவர்கள் செம்படவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கடலிலே மீன் பிடிக்கிற முக்கியமான மீனவர்கள். They are the fishermen. அவர்களுக்கு கடலை பற்றி தெரியும், மீனை பற்றி தெரியும். They knew about sea and they knew about fishes. ஒரு ராத்திரி முழுவதும் மீன் பிடிக்க போனார்கள், மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. They were trying fishes all over the night, but they couldn't find anything. அவ்வளவு துக்கத்தோடு கரைக்கு வந்தார்கள். They came back with sadness. யாசுவா அந்த படகிலே கடந்து போனார். Joshua went to that boat. போய் சொன்னார், இந்த படகில் இருக்கிற வலையை வலது பக்கமாக போடுங்கள் என்று சொன்னார். And he said, put your nets in the right side. யாசுவாவுடைய வார்த்தையினுடைய ஊடாய் ஒன்றுமில்லாத அந்த கடலிலே தோல்வி அடைந்த அந்த மீனவர்கள் வலையை போட்டார்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். But those fishermen, they did according to the will of God, and they put the net at the right side of the boat and they got a lot of fishes. எப்போது உன்னுடைய சுய முயற்சி தோல்வியாயிருக்கும் மறந்து விடாதே. You should remember that your own trying will be failure. நாம் நம்மிலே பலன் கொண்டவர்களாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். We are doing things in our own strength. என்னால் முடியாதா? We are thinking that can't I do? எங்களால் முடியாதா? Can't we do? இந்த கேள்வி நம்மிடத்தில் எழுந்து நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். These questions are arising in us and we are doing things against God. மறந்து விடாதே, உன்னுடைய முயற்சி அத்தனையும் வீண். Don't forget all your tryings are vain. வயது ஆகலாம், நாட்கள் ஆகலாம், காலங்கள் கடக்கலாம், முயற்சிகள் அத்தனையும் வீண். May days are going pass away, may your tryings are going pass away, but all your tryings will end up failure. யாசுவா சொல்கிறார், நான் திராட்சை செடி, என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். Joshua is saying that I am the vine, if you are remaining in me you will bear fruit. நம்மில் எத்தனை பேர் யாசுவாவுக்குள் நிலைத்திருக்கிறோம்? How many of us are remaining in Joshua? இல்லையானால் மனிதர்களில் நிலைத்திருக்கிறோம். Or are we remaining in men? சுய பலத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? How many of you are remaining in your own strength? அறிவில் நிலைத்து நிற்பவர்கள் எத்தனை பேர்? How many of you are remaining in your own பலத்தில் knowledge? பலத்தில் நிலைத்து நிற்பவர்கள் எத்தனை பேர்? How many of you are remaining in your own நம்மை நாமே strength? நிதானித்து பார்ப்போமா? You should realize yourself. தயவு செய்து சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் சுய முயற்சியால் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. I am telling truly that you cannot bear anything with your own efforts. நீ என்ன வேணாலும் செய், You can do anything. எதை வேணாலும் செய், ஆனா உன்னால என்ன செய்ய முடியாது? பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. You can do anything, but you cannot bear the fruit. ஒருவேளை அந்த பலன் பெற்றுக்கொண்டது போல ஒரு எண்ணம் உனக்கு தோணும். You might be thought that you have received something, முடிவு சாபமாக இருக்கும். but the end will be bad. முடிவு பாவமாக இருக்கும். The end will be sin. 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 The end
இதுதான் வேதம். This is scripture. அதனால தான் சொல்றார், என்னில் நிலைத்திருங்கள். Therefore he says, remain in me. என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். If you remain in me, I will remain in you. நானே திராட்சை செடி. I am the vine. இந்த திராட்சை செடியில் நிலைத்திருக்கிற கொடி பலன் கொடுப்பது போல நீ என்னில் நிலைத்திருந்தால் பலன் கொடுப்பாய். If you remain in me, you will bear fruit as how the branches are remain in the vine and gives fruits.